ஜபம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவனை கலந்து கொள்ள நீர் செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் வரையில் என் தேவனை நீர் காத்து வந்த உங்களுடைய பெரிதான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை காத்து வந்தீர் ஐயா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே இருக்க, அதன்படி நாங்கள் நடக்க, இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பேசுகிற உடைய தாசரை கர்த்தாவே, உங்களுடைய சட்டைகளின் மறைவுகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாயும் நீர் எங்களிடத்துல பேச வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே கர்த்தாவே, இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மேய்ப்பர் எங்களுக்கு துணையாக இருக்கிற போது கர்த்தாவே, நாங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் இருக்க நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்திலே ஒரு முறை கூட ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் சோத்திரமும் உண்டாவதாக. இந்த 12ஆம் மாதத்தினுடைய முதலாம் ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் நமக்கு அளித்த அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சிடேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் சோத்திரமும் உண்டாவதாக. தாவீது கர்த்தர் தம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதனை அவன் அனுபவித்ததினாலே இந்த அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கின்றான். தாவீது பாடின அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு பாடலாகும். மிகவும் குறைவான வசனங்களை உடைய ஒரு பாடலாக இருந்தாலும் கூட அது பொருள் நிறைந்த, நம்முடைய எல்லா தியானத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. இதிலே கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று தாவீது ஆரம்பிக்கின்றான். முடிக்கிற பொழுது கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அவன் முடிக்கின்றான். ஆரம்பத்திலே கர்த்தர், திரும்பவும் முடிவிலே வருகிற பொழுது கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறதை அவரிடத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தரின் மீட்பர் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் மீட்பர் கிடையாது. ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் மீட்பர். 100ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். 100ஆம் சங்கீதம் 100 வசனம் 3. அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் இப்படி வாசிக்கின்றோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம் என்று அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். ஆகையினால் அவரை நம்முடைய மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது, அதை அறிக்கை செய்ய வேண்டும். எதை நாம் நம்முடைய வாயினால் சொல்கின்றோமோ அது மிகவும் முக்கியமானது. அதனால்தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக சரியாக பயன்படுத்தப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் 21ஆம் வசனங்களிலே இப்படி நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 18, 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதனாலே நம்முடைய நாவு எதனை அறிக்கையிடுகிறதோ, எதனை சொல்லுகிறதோ அது மிகவும் முக்கியமானது. அவனவன் தன் வாயினால் அவன் சொல்லுகிற வார்த்தைகளினால அவன் பிழைக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்முடைய வாயினாலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றாவது, கர்த்தரும் கூட, யெகோவாவாகிய தேவனும் கூட அதைத்தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நாம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். எசேக்கியேல் 34, 31. என் மந்தையையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். மனுஷராயிருக்கிற நீங்கள் எனது மந்தையில் இருக்கின்ற ஆடுகள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அதனை அவர் சொல்கிறார். ஆகையினால் அவர் சொற்படி நாம் அவருடைய மேய்ப்பர்களா, அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது என்ன நாம் வாசிக்கின்றோம் என்றால், யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நம்மை அறிந்திருக்கிறவர் நமது ஆண்டவர். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என்னை பின் செல்கின்றது. அவரை யாரெல்லாம் பின் சென்று அவர் சொல்லும் படி வார்த்தைகளின்படி அவர் பின்னால் நடக்கிறவர்களாக இருக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய மந்தையில் இருக்கின்ற ஆடுகள். ஆகையினால் கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லப்படுவதற்கு அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் இது ரெண்டையும் செய்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரும் கூட அதனையே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்த பொழுது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி என்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்று சொல்லுகிறபடினாலே நாம் எல்லாரும் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்கிறோம். முக்கியமானது என்னவென்றால், கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லியிருக்கிறபடினாலே தனித்தனியான ஒவ்வொரு நபருக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகையினால் தனித்தனியாக அவர் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள்கிறவர், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. அதனை பின்னாலே அதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் ஆகாரம் தருகிறார். 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால்,
எனக்கு குறைவு ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் முதலாவது, அவர் எனக்கு ஆகாரம் தருகிறார், எனக்கு வேண்டிய தண்ணீரை தருகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆகையினாலே அவர் எனக்கு தேவையானதை தருகிறதுனால குறைவில்லாமல் நடத்துகிறார். முதலாவது, அவர் நான் குறைவுபடாமல் இருப்பதற்கு எனக்கு தேவையானவற்றை தருகிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது இப்படி வாசிக்கின்றோம். யோவான் 6:5. இயேசு கிறிஸ்து அவ்விடத்திலே சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நானே. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் நம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவர்களுக்கு அவர் அப்பம் தருகிறதற்காக, அவர்கள் பசித்திருக்கிற அந்த பெருங்கூட்டம் மக்களுக்கு ஆகாரம் தருகிறதற்கு அவர் எங்கே அதை வாங்கலாம் என்று கேட்கின்றார். இன்னொரு சிறுவன் கொடுக்கின்றான், அதனை அவர் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதனால் பசி இல்லாமல் போஷிக்கிறதற்கு, அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளை கவனித்துக் கொள்கிறதற்கு அவர் கிருபை புரிந்தவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த ஆகாரம் சாதாரணமான ஆகாரம் மட்டுமல்ல, அது நம் அனைவருக்கும் தேவையான நல்ல ஆகாரமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற போது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, நானே என்னவாக இருக்கிறேன், ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஆகையினாலே அவர் அப்பம் தந்து தண்ணீரையும் தருகிறார் என்றால், அவர் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான உணவை தருகிறார், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான தண்ணீரையும் தருகிறார். அதனால் சமாரிய ஸ்திரீனிடத்தில் சொல்லுகிற பொழுது, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நான் கொடுக்கின்ற தண்ணீர் உனக்கு தாகமே உண்டாக்காது என்று அவளிடத்தில் சொல்கிறார். யோவான் 4:14. ஆகையினாலே அவர் கொடுக்கின்ற ஆகாரமும் அவர் கொடுக்கின்ற தண்ணீரும் என்றைக்கும் பசியையும் தாகத்தையும் கொடுக்காத ஜீவனுள்ளவர்களாய் இருக்கின்றன. வாசிப்போம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும் என்றார். ஆகையினாலே நாம் அவரால் தரப்படுகின்ற உலக பிரகாரமான ஆகாரத்தையும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நமக்கு தருகிறார். நமக்கு உலக பிரகாரமான தண்ணீரையும் தருகிறதோடு கூட நமக்கு எப்பொழுதும் நிறைவான ஜீவ ஊற்றாகிய அவருடைய அபிஷேகத்தினால் உண்டாகின்ற அந்த வற்றாத அந்த தண்ணீரையும் கூட நமக்கு தருகிறார். ஆகையினால் குறைவு விடுகிறதில்லை. 2வது, சரீர வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தேவையானதை தருகிறதோடு கூட நம்முடைய உள்ளம் இருக்கிறதே, இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதனை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அல்லவா. நாம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிப்போம். அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதனை அறியத்தக்கவன் யார் என்று அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் சொல்லி என்ன சொல்கிறார், அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். அதனாலே இந்த ஆத்துமாவை அவர் தேற்றுகின்றார். அவர் சரீர வளர்ச்சிக்கு தேவையானதை தருகிறதோடு கூட உள்ளத்தில் ஆத்துமா தேற்றப்பட்டு அது அவரோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு கிருபை தருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 16ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கின்றோம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அங்கே 16ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆத்துமாவை பற்றி சொல்லுகிறதை வாசிக்க முடியும். வாசிக்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அழிவை காண ஒட்டீர் மண் என்று சொல்லுகிறதோடு கூட 11ஆம் வசனத்துல
அதே சங்கீதத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆகையினாலே ஆத்மா பாதாளத்தில் விடப்படாமல் எங்கே போய் அந்த ஆத்மா அமருகிறது? அவரோடு கூட அவருடைய வலது பாரிசத்திலே உட்காரத்தக்கதான என்றைக்கும் மகிழ்ச்சியும் பரிபூர்ணமான ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டாகக்கூடிய அவ்விடத்துல போய் சேருகிறதற்கு ஆத்மாவை தேற்றுகின்றார். மூன்றாவதாக நீதியின் பாதையில் நடத்துகிறார். 23ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 1ஆம் சங்கீதத்துல நாம் அதனை எல்லாம் வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்றால் நீதியின் பாதையில் நடத்துகின்றார். 1ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆகையால் நம்மை அவர் எவ்வழியில் நடத்துகிறார் என்றால் நீதியின் பாதையிலே நல்ல வழியிலே நடத்துகின்றார். ஆலோசனை சொல்லி நடத்துகிறார். 32ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால் அவர் நம்மேல் கண்ணை வைத்து என்று வாசிக்கின்றோம். வாசிங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். நீதியின் பாதை எது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்துல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர் 2 வழிகளை பற்றி அவ்விடத்திலே சொல்லுவார். நாம் பின்பற்ற வேண்டியது ஒரு வழி. அதனால் அந்த வழி நீதியின் வழி, அது நீதியின் பாதை, அதில் நாம் செல்ல வேண்டும். வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதனாலே ஆண்டவர் அந்த நீதியின் பாதையில நாம் போகிறதற்கு நம்மை நடத்துகின்றார். குறைவில்லாமல் நடக்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கூடவே இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கின்றோம், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர், எப்பொழுதும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. 23:4 நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் எப்பொழுதும் கூட இருக்கிற விசேஷரிடத்துல தாம் பிரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக அவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அவர்களிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களிடத்திலே சொல்லுகிற போது என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஆனால் கூட இருக்கிறவர் நான் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் இடத்துல சங்கீதக்காரன் பாடுகிற பொழுது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் தேவரே என்னோட கூட இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட உலகத்தின் கடைசி மட்டும் இருப்பேன் என்று சொல்கிறார். வாசிப்போம். மத்திய 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறவர். அவர் நம்மை மரண இருளின் COVID-19 கலங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட இருந்து நடத்தி கொண்டு வந்தவர், நடத்தி கொண்டு வருகிறவர், நடத்த போகிறவர். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதுவரையில்? முடிவு பரியந்தம், உலகம் முடிகிற வரையிலே, அவர் வருகிற வரையிலே அவர் கூட இருக்க போகிறவர். ஆகையினால் நாம் குறைவுபடுகிறது இல்லை. அதற்கு அடுத்ததாக அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன அங்கே நாம் வாசிக்கின்றோம்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் அபிஷேகிக்கிறார், தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கின்றார். அந்த தலையில் அவர் அபிஷேகம் பண்ணுகின்ற எண்ணெய் நம்முடைய தலையிலிருந்து வடிகிறதாக இருக்கிறது. அதனால் தலை காய்ந்தவன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் கூட இருக்கிறது மட்டுமல்ல, உன்னையும் என்னையும் அபிஷேகித்து மற்றவர்கள் முன்னாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக செயல்படுகிறதற்கு கிருபை அளிக்கிறார். பொன்னியலின் வீட்டிலே குடி வந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் அனைவர் பேரிலும்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிக்கிறதை பேதுருவும் மற்றவர்களும் கண்டார்கள். அவர்களெல்லாம் ஞானஸ்நானமே பெறவில்லை. இவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து காத்திருந்ததனால் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பேதுரு பேசின வார்த்தைகளை கேட்கிற பொழுதே அவர்களுக்குள்ளாக அபிஷேகம் இறங்கிற்று. அப்போஸ்தலர் 10:44-45. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அபிஷேகம் யாரை செய்கிறார்? எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுகிறார். இடத்துல புறஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நன்கு தெளிவாக அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுகிறார். விருத்த சேதனம் பண்ணினவர்களை மட்டுமல்லாமல் புறஜாதியாரையும் கூட அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். உலகம் முழுவதும் இருக்கிற வித்தியாசம் இல்லாமல் அனைவருடைய தலையையும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகிக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம் பேரிலே தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் நாம் ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக் கொள்கிறோம். அதனால் நாம் குறைவில்லாதவர்களாக இருக்க ஆண்டவர் கிருபை அளித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறவர். வல்லமை நாம் அவருடைய வல்லமை நம் பேரிலே இறங்கி வந்து நம்மை அபிஷேகித்து இருக்கிறது. ஆகையினால் நாம் குறைவில்லாமல் இருக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர்கிறதுனால நமக்கு குறைவு ஏற்படுகிறதில்லை. ஏன் குறைவு ஏற்படுகிறதில்லை? என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 103ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கின்றோம். என்ன அவ்விடத்திலே நாம் வாசிக்கின்றோம் என்றால், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன்னுடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். அவர் அளிக்கின்ற நன்மை உன்னை திருப்தி ஆக்குகிறதோடு கூட அது என்ன செய்கிறதாம்? உன்னை பலப்படுத்துகிறதாம். எதனை போல? கழுகினை போல. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகின்றார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அது ஒரே வசனம். அதனால இதற்கும் அதற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. there is ரிலேஷன்ஷிப். இரண்டுக்கும் உறவு இருக்கிறது. அது என்ன? அவர் கொடுக்கிற நன்மையினாலே தான் அனைவரும் கழுகனை போல வாழ வயது உடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாற்றப்பட்டிருக்கிறார்கள், மாறுவார்கள். அவருடைய நன்மை தொடர்கிறது. அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கிறது. ஏசாயா 84ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனால் உந்தப்பட்டு அவர் சொல்லுகின்ற அந்த திருவார்த்தை என்னவென்றால், அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கிறதாம். என்ன ஆனாலும் சரி. வாசிப்போம். 54:10 ஏசாயா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவர் அருளுகின்ற அந்த கிருபை. 55:3 வாசிப்போம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் தாட்சியடையேன் என்று சொல்வதற்கு காரணங்களை தாவீது அங்கேயே பாடியிருக்கிறார். அதனை அறிந்திருக்கிறோம். ஒரு முடிவு உண்டு அனைவருக்கும். ஆனால் அந்த முடிவு ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவு. அதைத்தான் சொல்லி தாவீது முடிக்கிறார். அந்த முடிவோடு நாமும் இந்த தியானத்தை முடிப்போம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே நாம் கொஞ்ச நாட்கள் இருக்கின்றோம். எவ்வளவு நாட்கள் என்று நம்மால் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நிலையான ஒரு இடத்துல நாம் போய் அவரோடு கூட எப்பொழுதுமாய் இருக்க போகிறோம்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 1, 8 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5, 1 மற்றும் 8. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். உங்களுக்கு அது நன்கு விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் நிலையில்லாத ஒரு கூடார வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய சரீர வாழ்வு. நிலையான வாழ்வு ஆண்டவரோடு கூட சேர்ந்து விடுதல். அதைத்தான் அவ்விடத்தில் தெளிவாய் வாசிக்கின்றோம். ஆகையினால் கர்த்தரை நினைப்பர். நான் குறைவு விடுகிறதில்லை. எனக்கு தேவையானதை எல்லாம் தருகிறது மட்டுமல்ல, என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடாமல் அவர் என்னை நித்தியமாக அவரோடு கூட இருக்கிறதற்கு அவருடைய வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இது கிறிஸ்து பிறந்து அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற காலம். எதற்காக பிறந்தார்? எங்கே ஆதாம் விழுந்தானோ விழுந்த இடத்திலிருந்து மறுபடியும் மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த மனிதன் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு கூட ஒன்றாக இணைந்து கொண்டு தேவதூதர்களோடு இருக்கிறதற்கு ஆண்டவர் கிருபையளிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகையினால் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்றும் நாமும் கூட சொல்லுகின்றோம். கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக, எல்லா நன்மைகளையும் மறந்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக, அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆதரித்து வழிநடத்துகிறீர், நன்றி செலுத்தும். மாதம் முழுவதும் யாவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த 6ஆம் நாளிலே உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க முடிகிறது. இந்த மாதத்தில் அநேக நிகழ்வுகள் உண்டு ஆண்டவரே. ஒருவேளை COVID-19 பலவிதமான கர்த்தாவே எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அதன் மத்தியில் எல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தவும் காத்துக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் காத்துக்கொண்டு புதிய ஆண்டிலே எல்லா கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், வேறு சில நாட்கள் இணைத்து துதிக்கிற யாவரும் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுமா வேண்டிக் கொள்கின்றோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்துகிற சமாதானமும் யாவருடன் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.